பாப்பிதாவே, இந்த வேளையிலும் கூட வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், கடைசி காலத்தினுடைய சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கடைசி காலத்தினுடைய யுத்தம் மாமிசத்துக்கும் அல்ல, மாமிசத்தில் உள்ள எங்களுக்கும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கும். மாமிசத்தில் இருந்து கொண்டே காஸ்மிக் வார் எப்படி செய்ய வேண்டும், அந்தகார லோகாதிபதிகளை எப்படி வீழ்த்த வேண்டும், ஆவிக்குரிய அரண்களை எப்படி முறிக்க வேண்டும் என்பதை மாமிசத்தில் இருக்கிற எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறபடியால் நன்றி. இதோ இந்த செய்திக்குள் நாங்கள் புறப்படுகிறோம். இந்த வசனங்கள் நாங்கள் ஆழமாய் தியானிக்க போகிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபையை இன்றைக்கு நாம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு சாப்டர். இந்த 13ஆம் அதிகாரத்திலே முழுக்க அந்தி கிறிஸ்து பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். we are going to read more about antichrist. இந்த 13ஆம் அதிகாரத்தில் எப்படி உலகத்தை அந்தி கிறிஸ்து கையகப்படுத்த போகிறான். யோவான் நமக்கு 2 வகையாக நமக்கு தெளிவுபடுத்த போகிறார். நம்மலாம் மாமிசத்தில் இருக்கிறோம். இந்த லோகத்தில் இருக்கிற நமக்கு அந்த லோகத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், பையூரில் குழந்தை இருக்குது, அம்மா கர்ப்பப்பையில். அந்த குழந்தை இந்த லோகத்தில் தான் இருக்குது. ஆனால் வெளி உலகத்துக்கும் அதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. கனெக்ஷன் பண்ணால் குழந்தை செத்துரும், கரெக்டு தானே? நம்மளும் அதை தொடக்கூடாது, அது உள்ளே தானாக வளரணும். ஆனால் வெளியிலேருந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோமோ கொடுக்குறோம். அதுபோல் தான் நம்ம இந்த லோகத்தில் இருக்கிறோம். இந்த லோகத்தில் நம்ம அந்த லோகத்துக்கு போகிற வழியில் செத்து போயிடும். அந்த லோகம் அங்கே இருந்துக்கிட்டே இங்கே நம்மளை பத்திரப்படுத்தி பத்திரமாக உயிராக பரலோகம் கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்கிறது. அல்ல இல்லையா? மாத்திரை, மருந்து, ஊசி, டாக்டர்லாம் வெளி உலகத்துலேருந்து அந்த லோகத்தில் உள்ள குழந்தைய காப்பாற்றுறாங்க. அதுபோல் தேவன், பரலோகம், தேவதூதர்கள், சிங்காசனம், இந்த யுத்தம், இந்த வெளிப்படுத்தல் விசேஷம், இந்த பைபிள்லாம் இந்த பொய்யூரில் இருக்கிற நம்ம பத்திரமாக உயிராக மெய்யூரில் பிறப்பதற்கு உண்டான வழியை செய்து கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பரலோகத்தை ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி நினச்சிங்க, பரலோகத்தை ஒரு மிலிட்ரி மாதிரி நினச்சிங்க. மிலிட்ரி எப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றுவோம், அதுபோல் இந்த திருச்சபையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றுமோ, அதுபோல் பரலோகத்தில் பிறக்க வேண்டிய இந்த திருச்சபையை கர்த்தர், பரலோகம் என்கிற ஹாஸ்பிட்டல் நம்மை காப்பாற்ற போகிறது. இந்த லோகத்துக்கும் அந்த லோகத்துக்கும் பிரிட்ஜ் பைபிள் மட்டும்தாங்க. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பிரிட்ஜ் எது? பைபிள் மட்டும். வேறு எந்த பிரிட்ஜும் இல்லை. வேறு எந்த பிரிட்ஜும் நம்பி இறங்கிட வேணாம். ஆமேன். இந்த பிரிட்ஜில் இன்னைக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் ஒரு கிளியர் இன்சைட் தரப்போகுது. நீங்களும் நானும் நினைக்கிற சாத்தான் அவன் ஒரு மனிதனே அல்ல, அவனை நம்புவதற்கு அவன் ஒருவனே அல்ல. ஆமேன். சிங்கம் ஒரு 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? எங்கள் வீட்டுக்கு வா, கையெழுத்து போட்டு 1000 ரூபாய் வாங்கிக்குவானா போவீங்களா? என்ன பண்ணும் சிங்கம்? பாம்பு கூப்பிடுது, என் புத்துக்குள்ளே கொஞ்சம் தலையை உள்ளே விடு, உனக்கு ஒரு கோல்டு ரிங்கு தரேன், போகுமா? போக மாட்டான். நமக்கு தெரியும், உன் கையில் கோல்டு இருந்தாலும் கொடுக்குற நீ சரியில்லை, அதனால் எனக்கு வேண்டாம். அதுபோல் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் தம் சாயலில் நம்மை படைத்திருக்கிறார், நாம் அவர் வழியில் இருக்க வேண்டும். இப்போ சாத்தானோட கிளியர் பிக்சரை யோவான் அப்போஸ்தலன் பிரித்து காட்டுகிறார். நமக்கு யோவான் அப்போஸ்தலன் காட்டித்தர போகிறார். ஆமென். பாருங்க, நாம் இன்றைக்கு சாப்டருக்குள்ளே படிக்க போகிறோம். இது போவதற்கு முன்பாக சில இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, இன்றைக்கி ஒரு டிராகன் பற்றி படிக்க போகிறோம். நேற்றுக்கும் படித்தோம். நேற்றுக்கு என்ன படித்தோம்? ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ, அப்புறம் அவளை எதிர்க்கிற ஒரு வலு சர்ப்பம், அப்புறம் அந்த கர்ப்பிணி பெண் பெற்ற பிள்ளை, அதெல்லாம் படித்தோம். அந்த வலு சர்ப்பத்துக்கு எத்தனை தலை இருந்துச்சு? 7 தலை இருந்தது. அப்புறம் வேற 10 கொம்பு, ரைட். அப்புறம் 7 முடினா கிரீடம், 7 தலை மேலே ஒரு கிரீடம் இருந்துச்சு. அப்புறம் சீப்பான வலு சர்ப்பம். நல்லதா கெட்டதா? கெட்டது. கர்ப்புள்ள தாச்சி பண்ண என்ன பண்ணுது? சாகடிக்க நின்றுட்டு இருக்குது, ரைட்டா? அந்த லேடி அலர்னாங்க, அலறி குழந்தை பெற்றுட்டாங்க. அந்த குழந்தைய அந்த பாம்பு விழுங்கினான்னு பார்த்தா இம்மீடியட்டாக குழந்தை எங்கே போயிடுச்சு? பரலோகம் போயிடுச்சு. உடனே இந்த வலு சர்ப்பத்துக்கு கோபம் அந்த லேடியை அட்டாக் பண்ண நிற்கும் போது அந்த லேடிக்கு டக்குன்னு பார்த்தா சிறகு வந்துருச்சு. பெருங்கழுகின், சாதாரண கழுகில், பெரிய கழுகில் வனாந்தரத்துக்கு பறந்து போயிட்டாங்க. இந்த சர்ப்பத்தால் ஓட முடியல. அது என்ன பண்ணுச்சுன்னா, கடல் போன்ற, சமுத்திரம் போன்ற ஒரு தண்ணி என்ன பண்ணுச்சு, பீச்சு அடிச்சிச்சு. அந்த லேடியை அந்த தண்ணியிலே
இந்த ஓஸ் வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்க பார்த்துச்சு. ஆனால் பூமி தண்ணி என்ன பண்ணிச்சு, உறிஞ்சிச்சு. லேடி என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. இதான் விஷயம். கரெக்ட் தானே? இது நல்ல சக்தியா கெட்ட சக்தியா? தீய சக்தி. அந்த லேடியை காப்பாற்றுறது பரலோகத்தில் இருக்கிற தேவன். அந்த குழந்தை போயிடுச்சு. இன்றைக்கி இதெல்லாம் யார் பார்த்துருக்குது? யோவான் தரிசனமாக கண்டுருக்கார். யோவான் எங்கேருந்து உட்காந்து பார்த்துருக்காரு? பத்மு தீவில். ஆமேன். பச்சை இலை கூட அங்கே என்ன தான், பாய்சன். சுற்றிலும் விஷ ஜந்துக்கள் நிறைக்கிற அந்த தீவில் அவர் ஆவிக்குள்ளாயிருக்கார். வயசு என்ன? 100 வயசு. யோவான் சாகலை, பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த யோவானை எழுத சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் யோவான் கையில் பேப்பர் பேனாலாம் அப்போ இல்லை. யோவான் இதுக்கப்புறம் விடுதலையாகி தப்பிச்சு எபேசு பட்டணத்துக்கு போய் அங்கே பேப்பர் வாங்கி எழுதுவார். அந்த காலத்து பேப்பர், நம்ம காலத்து பேப்பரில் அந்த காலத்து தோல் சுருள் எவ்வளோ நாள் எடுத்து இதை எழுதினார்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு நாள் எழுதுறதில்ல, வருஷ கணக்காக எழுதுறது. இன்றைக்கி 13ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு ஓவர் வியூ. இது என்னன்னா 7 தலை 10 கொம்பு. ஆமேன். இதுக்கு டிராகன் என்று பெயர். வலு சர்ப்பம். எங்கேருந்து வந்துச்சா அது? நேற்று படித்தோம். கடற்கரையிலிருந்து, கடலில் இருந்து. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். இன்னைய சாப்டர் 13:1. ஒரு மிருகம். நேற்றுக்கு சொன்னவர் வலு சர்ப்பம்னு சொன்னார். இன்றைக்கி மிருகம். இது வரைக்கும் நிறைய மிருகங்களை பற்றி பேசினார். நம்ம ஆதி சாப்டரில் படிக்கும் பொழுது ஜீவன்கள்னு சொன்னார். கரெக்டாக? 4 மிருகம்னு சொல்ல. என்ன சொன்னார்? அந்த ஜீவன்கள் எப்படி இருந்துச்சு? ரெக்கை இருந்துச்சு, 6 சட்டைகள் இருந்துச்சு. அப்புறம் எல்லா இடமும் கண்கள், எல்லா இடமும் ஒரு இடத்துல மட்டும், எல்லா இடமும் கண்கள் இருந்துச்சு. கண்ணுனாலே மூளை, கண்ணுக்கு பின்னாடி பெரும் மூளை, இந்த கண்ணுக்கு முன்னாடி பெரும் மூளை. அப்போ அவ்வளோ இடமும் அதுக்கு என்ன தான், உடம்பெல்லாம் மூளை. ஆமாம். பிறகு ஒரு ஜீவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு? சிங்க முகம், இன்னொன்று கழுகு முகம், இன்னொன்று காளை முகம், இன்னொன்று மனித முகமாய் இருந்தது. இதெல்லாம் என்ன சொன்னார்? ஜீவன்கள். அது எங்கே இருக்குது? ஆண்டவருக்கு முன்னாடி பணிவிடை செய்து கொண்டிருக்கிற பணிவிடை ஆவிகள். ஆண்டவருடைய சிங்காசனம் ரைட்டா. அப்புறம் எது இருக்குது? ஜீவன்கள். சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க? 24, 30. அவங்க யார்? நம்மள மாதிரி மனுஷால். அவங்களுக்கு ரெக்கெல்லாம் எதுவும் இல்லை, நம்மள மாதிரியே. யாருங்க? சிங்காசனத்தில் உங்கள் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தார்? நம்மள மாதிரியே இருந்தார். ஹலோ இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு ரெக்கெல்லாம் கிடையாது, நம்மளை போலவே தான். ஆமேன். ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தீங்க. அவரும் ஒரு மனிதன் தான். ஆனால் உங்களுக்காக எனக்காக சாகும்போது அவர் ஒரு புனித ஒரு அவதாரத்தை வேதம் வெளிப்படுத்துகிறது. ஆட்டுக்குட்டியானவர். அவர் எப்படி இருந்தார்? 7 கொம்புகள், 7 கண்கள். ஏன்னா நமக்காக காவு கொடுக்கப்பட வேண்டிய ஆடு எப்படி தான் இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பாவத்திலேருந்து நமக்கு ரத்தம் கொடுத்து, நமக்கு மாமிசம் கொடுத்து, நமக்கு உயிர் கொடுத்து, நமக்கு ஆவி கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து நம்மை காப்பாற்றணும். அவர் சாகணும்னா அப்படிப்பட்ட ஒரு டோனர் தான் தேவை இல்லை? டோனர் கிட்னி தராங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை? ரத்தம் கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ராங்காக இருக்கணும். வீக் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறது போல் எல்லாவற்றிலும் ஸ்ட்ராங்காக இருந்து நமக்கு கொடுத்து தான் வீக்காகி மரித்து உயிரோடு எழுந்தவர் அங்கே மேலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இருப்பாருன்னு பைபிள் நமக்கு சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கு யோவான் அப்போஸ்தலன் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், ஒரு மிருகம். சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? மிருகம் எங்கேருந்து வருகிறதா? சமுத்திரத்திலிருந்து வருகிறது. நம்ம ஐயா எங்கேருந்து வியூ பண்ணுறாரு? ஆவியில் இருக்கிறார். ஆனால் எங்கேருந்து வியூ பண்ணுறாரு? கடற்கரையிலே மணலில் மேல் நின்று கொண்டு. இந்த சர்பத்தை நினச்சிங்க, அதுக்கு எத்தனை தலை இருக்கு? 7. என்ன தலை? மனுஷ தலையா சர்ப தலையா? சர்பத்தோட தலை. தலை மேலே என்ன இருக்கு? கொம்பு. 10 கொம்பு இருக்கு. அப்போ ஒரு தலைக்கு 1 போட்டு வந்திருக்கோம். 3 தலைக்கு 2 இருக்கு. அப்போ என்ன ஆச்சு? 10 கொம்பு கணக்கு வந்துருச்சா? அந்த தலையின் மேலே 7 தலை மேலே 7 தலை மேலே என்ன ஆகுது? கிரீடம் போட்டுருக்குது. பாம்பு மேலே கிரீடம் போட்டுருச்சா? இது கலர் என்னது? ரெட் டிராகன். என்ன டிராகனுங்க? ரெட் டிராகன். இன்னைக்கு 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு அதுக்கும் வித்தியாசம். ஏன்னா நான் அதே தான் எழுந்து வருதுன்னு பார்த்தேன். இது வேற. என்ன பண்ணுது? மிருகம் எழும்பி வர. இதை சர்பம்னு சொல்ல, என்னன்னு சொல்லிட்டாரு? மிருகம். அதற்கு 7 தலை. திருச்சபையே புரிஞ்சுங்க, இது சர்பம் இல்லை. நேற்று பார்த்தது சர்பம், இன்னைக்கு பார்த்தது மிருகம். எத்தனை தலை இருக்கு? என்ன தலைன்னு போடல. அன்னைக்கு சொன்ன மாதிரி மனுஷன் தலை, கழுகு தலை அப்படின்லாம் போடல. இது 7 தலை. அப்புறம் எத்தனை கொம்பு இருக்கு? 10 கொம்பு இருந்தது. அந்த 10 கொம்பு மேலே இன்னைக்கு கிரீடம் இருக்க போகுது. நேற்று பார்த்த பாம்புக்கு தலையில் கிரீடம், இந்த மிருகத்துக்கு கொம்பில் கிரீடம். எதில் கிரீடம்? நல்லாவா இருக்கும்? தலை மேலே கிரீடம் ஃபிட் ஆகும், கொம்பு மேலே கிரீடம் வச்சா ஆடிக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ தலைகளின் மேலே தூஷணமான நாமம். என்னதுங்க?
கெட்ட வார்த்தை. blasphemy. அல்லேலூயா. blasphemy, கெட்ட வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கெட்ட வார்த்தை. எஸ் எஸ், கெட்ட வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் 3 வசனத்தை நீங்க படிங்க பார்க்கலாம். 7 தலை 10 கொம்பு. தானியேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாமா? சைட் பை சைடு நம்ம படிக்கலாம். தானியேல் 7 ரெண்டுமே சேர்ந்து படிக்க போகிறோம். தானியேலும் இதே எக்ஸ்பிளனேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 13 வச்சுக்கலாம், தானியேல் 7 வச்சுக்கலாம். வாங்க. அவர் என்ன படிக்கிறார்? அவர் எழுதுகிறார். சொப்பன காண்றார். வானத்தினுடைய 4 காற்றுகள் போடப்பட்டிருக்கிறது. 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. நம்ம ஐயா எத்தனை மிருகத்தை பார்த்தாரு? யோவான் 1, தானியேல் 4. கொஞ்சம் புரிஞ்சுங்க, பைபிள் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு புஸ்தகம். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் இங்கே பேசுகிறேன், நீங்கள் இங்கே எழுதிக்கிறீங்க. நான் என்ன பேசுனன்றதை நீங்கள் எழுதிடுவீங்க. நீங்கள் என்ன எழுதுனீங்கன்றதை நான் செக் பண்ண முடியும். ஆனால் பைபிள்ன்றது ஒரு 3000 வருஷத்துக்கு மேலே எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தர் பேசின காலத்தில் இன்னொருத்தர் வாழ்ந்ததில்லை. புரியுதா? இன்னொருத்தர் வாழ்ந்த காலத்தில் இன்னொருத்தர் பேசினதில்லை. தானியேல் வாழ்ந்த ஊரில் யோவான் வாழலை. யோவான் வாழ்ந்த ஊரில் தானியேல் வாழலை. யோவான் இப்போ 000100, அதாவது 2026 நம்ம வாழறோம்ல, யோவானோடது 0100 முதல் நூற்றாண்டில் வாழறாரு. ஆனால் தானியேல் இந்த யோவானுக்கும் முன்னாடி 600-700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தானியேல் ஒரு சொப்பனத்தை சொல்கிறாரு. தானியேல் யோவானை பார்த்ததில்ல, தானியேல் யோவானுக்கு சொல்லி கொடுத்ததும் இல்லை, யோவான் தானியேலை பார்த்ததும் இல்லை, ஒருத்தர் பார்த்ததில்ல. ஆனால் 2 பேருமே ஒரே மெசேஜ் சொல்ல போகிறாங்க. இவங்கள மோசே பார்த்ததில்ல, அவர் இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வாழ்ந்த ஊரில் ஒருத்தர் வாழ்ந்ததில்லை, ஒருத்தர் பேசின மொழியை ஒருத்தர் பேசினதில்லை, ஒருத்தர் வாழ்ந்த காலத்தில் யாரோ ராஜா அதோ சாப்பாடு, இவர் வாழ்ந்த காலத்தில். ஆனால் எல்லாருமே ஒரே மெசேஜ் தான் சொல்கிறாங்க, மனுகுலத்தை காப்பாற்ற ரட்சகர் உண்டு. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்மலாம் ஒரே சப்ஜெக்ட் பேசுகிறத பற்றி ஒன்றும் இல்லை. ஒரே காலத்தில் வாழ்ந்தோம், ஒரே ஊரில் இருக்கிறோம், ஒரே தமிழர்கள் சாப்பிட்றோம். ஆனால் இது பைபிள் ஒரு வித்தியாசப்படுது. அப்போ வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போனா இந்த மனுஷால் கூடலாம் பரலோகமே டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கு. தானியேல் கையில் யார் காட்டினது கனவை? பரலோகம். யோவான் கையில் யார் காட்டினது? பரலோகம். இப்போ வாங்க, இப்போ என்ன வருதான்? இப்போ சமுத்திரத்து எத்தனை ஜீவன்கள் எழும்புகிறது? சிங்கம். சட்டைகள் எப்படி இருந்துச்சு? கழுகின் சட்டைகள். ஆமாம், இப்படியெல்லாம் வரப்போகிற நாட்களில் ஜெனட்டிக் ரிசர்ச் நடக்குது. சூப்பர் சோல்ஜர் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. மனுஷனால் கஷ்டப்பட முடியல, அதனால் சிங்கத்தோட பவர், கழுகுக்கு உண்டான ரெக்கை, குதிரைக்கு உண்டான கால் போட்டானாகும், ஓடவும் செய்யும், பறக்கவும் செய்யும், கடிக்கவும் செய்யும். அப்படியெல்லாம் இப்போ நினைக்கிறாங்க, மனிதர்கள் நினைக்க பார்க்குறாங்க. ஃபுல்லாக டிஎன்ஏ கூட ஸ்டடி பண்ணுறது. ஆனால் இது இப்படி இருக்குது. இது தானியேல் கண்ட மிருகம், முகம் சிங்கம், கழுகு போல சட்டை, ரெக்கைகள் பிடிக்கப்பட்டது. இப்போ சட்டை பிரிங்கிறது பண்ணல. இப்போ இந்த மிருகம் என்ன பண்ணுது? கழுகோட ரெக்கை இப்போ இதுக்கு இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சு? சிங்கம் ஆயிடுச்சு. ஆனால் கால் எப்படி இருக்கு? மனுஷ கால். சிங்கத்துக்கு யார் மாதிரி கால்? சிங்கத்தோட கால். அதனால் அது என்ன பண்ணாது? நிமிராது. அது 4 காலில் தான் இருக்கும். அதனுடைய பேக் ஸ்பைன் பார்த்தோம்னா உலகத்தில் அதிசயமான பிராணி நம்ம தான். நம்ம மட்டும்தான் நல்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய. ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த மாதிரி போகுது. ஆண்டவர் லைன் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு. சிங்கம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது நிமிர்ந்து நின்னா விழுந்துடும், உடச்சிக்கும். ஆமாம். ஆனால் இந்த சிங்கம் மனுஷனை போல நிற்குது. 3 கேரக்டர் அது வெளிப்படுத்துது. சிங்கம், கழுகு, அப்புறம் என்னதுங்க? மனுஷன். இப்போ அதில் ஒரு கேரக்டர் லூஸ் பண்ணிச்சு. எதை லூஸ் பண்ணிச்சு? கழுகோட கேரக்டர். இட் கேனாட் ஃப்ளை. ஆனால் ஹார்ட் வந்து மனுஷனுடைய இதயம் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். நீங்களும் நானும் ஓடுறோம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓடினோம்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவோம். ஆனால் சிங்கம் ஓடும், ஏன்னா அது ஹார்ட் ஸ்ட்ராங். இப்போ இந்த மிருகத்தை பற்றி படிக்கிறீங்க. மூஞ்சி தான் சிங்கம், ஆனால் ஹார்ட் யாரு போல்? நம்ம ஹார்ட் வீக்கா? நோஞ்சா ஹார்ட்டா? கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன ஹார்ட்டு? நோஞ்சா ஹார்ட். உலகத்தில் எத்தனை சிங்கத்துக்கு ஹார்ட் அட்டாக் வருது? எத்தனை நாய்க்கு ஹார்ட் அட்டாக் வருது? எத்தனை பூனைக்கு ஹார்ட் அட்டாக் வருது? எத்தனை மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது? ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ இந்த மிருகம் ஹார்ட் வீக் அப்படி வச்சுக்கலாமா? 2வது மிருகம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வருதுதான்? கரடிக்கு ஒப்பான வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் தாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இது கரடி போல் இருக்கிறது. 2ஆம் மிருகம்
அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று, இங்கே பாருங்க, தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது. எழும்பி சாப்பிடு. இது கனவு காண்றது யாரு? தானியேல். முதல் சிங்கம் அது நண்டுன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த கரடி என்ன பண்ணுது? அதிகமாக மாமிசத்தை சாப்பிடு என்று. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிகமான மாமிசம் கரடி சாப்பிடுமா, சிங்கம் சாப்பிடுமா? கரடி வந்து ஃபிஷ்ஷு தான் சாப்பிடும், மீன் தான் சாப்பிடும், இல்லை அதெல்லாம் சாப்பிடும். ஆனால் இது யாரை என்ன சாப்பிட சொல்லுது? மாமிசத்தை சாப்பிடு. சரி, அது மாத்திரமல்ல, இன்னும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். வந்து லெப்பர்டு, சிவிங் என்றால் லெப்பர்ட், அந்த இமேஜ்லாம் போடுவார் பாருங்க. அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. கழுகு இல்லை, பட்சி, சின்ன பறவை. கழுகுனா பெரிய பிரம்மாண்டமான ரெக்கை, உடம்போட பெருசு. ஆனால் சில பறவைகளுக்கு இப்போ தும்பி பார்த்தோம்னா குட்டி விடா இருக்காமல் இருக்கும். அது போல் பட்சியின் ரெக்கைகள் அது அழிக்கப்பட்டது. 3வது மிருகம் பார்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு மிருகம் சிங்கம். ஒரு தலையா? எத்தனை தலை அதுக்கு? கொய் 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 ஒரு தலை. கன்ஃபியூஷன் இல்லையே? 4ஆம் வசனம் 7:4. அதற்கு கழுகின் செட்டைகள் இருந்தது, நான் பார்த்து கொண்டு இறகுகள் பிடிக்கப்பட்டது, தரையில் எடுக்கப்பட்டு 2 கால். ஒரு தலை தான், குழப்பம் இல்லையே. 2வது கரடி, எத்தனை தலை? ஒரு தலை தான், ரைட்டா? 3வது நீங்கள் பார்க்குற சிவிங்கிக்கு தான் அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டையில் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு எத்தனை தலை இருந்தது? 4 தலை இருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அது என்ன பண்ணு? நீ ரூல் பண்ணு. பிறகு 4வது மிருகத்தை பார்க்க போகிறார். 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இறப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானது தன் கால்களால் மிடித்து போனது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகளில். இது முகத்தை ஐயா பார்த்ததே இல்லை. இது பேரையும் ஐயா சொல்லவும் இது எப்படி இருக்குன்னு தெரில. அந்த கொம்புகள் நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. எத்தனை கொம்பு இருக்குது அதுக்கு? ஆல்ரெடி படிங்க, 10 கொம்புகள். அதானே 7th verse தான் 4வது மிருகம். எத்தனை கொம்பு இருக்குது? 10 கொம்புகள் இருந்தது. நான் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. அப்போ எத்தனாவது கொம்பு வருகிறது? 11 கொம்பு உண்டு. அதுக்கு முன்பதாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. 10 கூட 1 வந்துச்சு. இப்போ 3 பிடிக்கிட்டா எத்தனை ஆயிடுச்சு? 7 + 1 8. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ தானியேல் ஐயாவை இப்படியே விட்டுருவோம். நம்முடைய மெயின் சர்மனுக்கு நம்ம வருவோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் குழம்பி போய் பயந்து போயிருக்கீங்க? பயப்படாதீங்க. வெளிப்படுத்தல விசேஷம் நீங்கள் படிக்க ஆழமாக படிக்கணும். பயப்படக்கூடாது. அப்போ தான் சாத்தானை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். டே நீ இவ்வளோ தானா? திடீர்னு 10 கொம்பில் யாராவது பார்த்தீங்கன்னா ஆன்னு அலறுவீங்க. இப்போ பயப்பட மாட்டீங்க. வா எனக்கு தெரியும், வா. உந்த 10 கொம்பும் என் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய ஒரு சொட்டு ரத்தத்துக்கு முன்னாடி நீ கிடையவே கிடையாது. என்னத்த சொல்லுவீங்க? இயேசுவின் ரத்தம். சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம். 1:2:11 வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள். சாத்தானை நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு வசனம் சொல்லணும். கர்த்தரன் மேய்ப்பராகிற நான் தாழ்ச்சியேன்னு சொன்னாலே போதும், அவனுக்கு அது அணுகுண்டு தான். ஆமென். சீ பீஸ்ட், கடல் மிருகங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இதுக்கு டைட்டில் வந்து டிராகன் என்று நேற்று சொன்னார் 12ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கு 13ஆம் அதிகாரத்தில் மிருகம் என்று சொல்லுகிறார். இவரை ஃபால்ஸ் ப்ராஃபட் என்றும் கூட வசனம் நமக்கு சொல்லித்தரப்போகுது. பொய்யின் தீர்க்கதரிசி. ஆமென். இந்த 3 மிருகங்கள் எக்ஸ்ட்ராவான மிருகங்களை பற்றி தானியேல் நமக்கு 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார். இந்த 4ஆம் மிருகத்தை பற்றி தானியேல் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு யாரும் சொல்ல போகிறாரு? இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோமே 13ஆம் அதிகாரம், அதில் தானியேலோட எந்த மிருகத்தை பற்றி பேசுகிறாரு? 4th one. ஓகே, அப்போ அதில் 4th ஒன்றும் இதையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். தே ஆர் த டிராகன், அது வலு சர்ப்பம். சீ பீஸ்ட், கடலிலிருந்து வருகிறது. சிவப்பான மிருகங்கள், ஸ்ட்ரேஞ்ச் அப்பியரன்ஸ். இதை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கிறது. புரிந்துகொள், நாட் லிட்ரல் பீஸ்ட். இந்த மாதிரி ஒரு மிருகம் எழும்பி வந்து உங்களோடும் என்னோடும் சண்டைப்பட போகிறதில்ல. ஆவிக்குரிய அனுபவம் ஏதோ ஒன்றை தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஏதோ ஒரு ஆவிக்குரிய அனுபவம். தானியேலின் தீர்க்கதரிசியும் தானியேலும்
நம்முடைய யோவானோ ஆவிக்குள்ளாகும் போது பார்க்குறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்படி பார்க்குறாங்க? அப்போனா இது நிஜமாய் தோன்ற போகிற மிருகங்கள் அல்ல, ஆவிக்குரிய உலகத்தில் தோன்ற போகிற மிருகங்கள். எத்தனை பேர் ஆவிக்குரிய உலகத்தை சீரியஸாக எடுக்கிறீங்க எனக்கு தெரில. பாதி நேரம் நீங்களும் நானும் ஆவிக்குரிய உலகத்தில் தான் வாழுறோம். உடம்பு இங்கே இருக்கோம், ஆள் எங்கே இருப்போம்? எங்கேயோ இருப்போம். உங்களை கனவுல சாத்தான் பிடிச்சிட்டாலே நிஜத்தில் பிடிச்சதா அர்த்தம். கனவுல உங்கள் கையை அசைக்க முடியலனாலே நிஜத்தில் அசைக்க முடியாதபடி அர்த்தம். அதனால தான் நினைவுகள் ரொம்ப முக்கியம். கனவும் நினைவும் ரொம்ப முக்கியம். உங்கள் நினைவில் பரிசுத்தம் இருந்தால் தேவனை தரிசிக்கலாம். அல்லேலூயா. உங்கள் நினைவில் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் கனவிலே கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன். இந்த 4 மிருகங்களை பற்றி தானியேல் சொன்ன 4 மிருகங்களை பற்றி அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, முதல் மிருகம் பாபிலோன் எம்பையர், 2வது மிருகம் மேதிய பெர்சிய எம்பையர், 3வது மிருகம் கிரேக்க ராஜ்யம், 4வது மிருகம் ரோமன் எம்பையர். அல்லேலூயா. இவங்கெல்லாம் எப்படி அவங்க வாழ்ந்த அவங்களுடைய சதி அவங்க பண்ணதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது போலே இருக்கும். பாபிலோன் வந்து உண்மையில் பவர்ஃபுல் தான், சிங்கம் மாதிரி தான். திடீர்னு நைட்டோட நைட் என்ன ஆச்சு தெரியுமா? பாபிலோன் யாரு கூட சண்டைக்கே போல, திடீர்னு அவர் கழுகு பிடுங்க பிடிச்சிச்சு. பெல்சாட்சார்ன்ற ஒரு ராஜா இருக்கும்பொழுது அவன் நைட்டு ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்தினுடைய பாத்திரங்கள்லாம் எடுத்து குடிச்சானா. அன்னைக்கு நைட்டு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஐப்ராத்து நதி வழியாக அனுப்பி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்பி உள்ள ராஜ்யத்துக்குள்ளே வந்து தூங்குற ராஜாவை சாவடிச்சிட்டு ஃபேமிலியை சாவடிச்சிட்டு டக்குன்னு ராஜாவாயிட்டான் தரியு ராஜா. கழுகு பிடுங்கப்பட்டுச்சு. பாபிலோன் காலி. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஈஸியாக தூக்கி சாப்பிட்டாரு உங்கள் அலெக்சாண்டர். கிரேக்னாலே யார் தான்? அலெக்சாண்டர். உங்கள் அலெக்சாண்டர் மன்னர். உங்கள் அலெக்சாண்டர் மன்னர் முன்பதாக முழு உலகமே அவர் கையில் இருந்துச்சு. அவர் செத்துட்டார். ஒரு சின்ன வாரிசு, ஒரு குழந்தை கூட இல்லாமல் செத்து போயிட்டார். அவருக்கு பிறகு அவர் ராஜ்யம் 4ஆக பிளந்தது. 4ஆக பிளந்ததுனால ரோமர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் தானியேல் 7:26 யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். தானியேல் கண்ட தரிசனமும் நம்முடைய யோவான் கண்ட தரிசனமும் ஏதோ ஒன்றை நமக்கு காட்டுகிறது. தானியேல் இந்த தரிசனத்தை காணும்போது, தானியேல் 4 ராஜாக்கள் சொன்னல, பாபிலோன், அப்புறம் மேதிய பெர்சிய, பிறகு கிரேக்க, பிறகு ரோமனில். தானியேல் வந்து 2 ராஜ்யத்தில் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். பாபிலோன் கையிலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். பிறகு யார் கையிலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தார்? மேதிய பெர்சிய ராஜ்யம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் எந்த ராஜாக்கள் காலத்திலலாம் பேசியிருப்பார்? முதலாவது நேபுகாத்நேச்சார் காலத்தில் பேசியிருப்பார், சரியா? 2வது யார் காலத்தில் பேசியிருப்பாருன்னா பெல்சாட்சார் காலத்தில் பேசியிருப்பார். அவன் குடிச்சான்ல, அவன்கிட்ட ஒரு விரல் வந்து எழுதும், அவன் பயந்துருவான். உடனே பாட்டி ராணி இருப்பாங்க, அவங்க தானியேலை கூப்பிட்டு ப்ரே பண்ணிக்க சொல்லுவாங்க. தானியேல் வந்து சொல்லிட்டு போவார். அப்போ பெல்சாட்சார் காலத்திலே தானியேல் இருப்பார். பிறகு நீங்கள் படிச்சிங்கன்னா தரியு ராஜா, ஃபேமஸ் தரியு ராஜா. தரியு ராஜா யார் தெரியுமா? தானியேலை சிங்ககபியில் போட்டு அடுத்த நாள் காலையில் வந்து தானியேலன்னு கூப்பிட்டாரு, அவர் தான் அந்த ராஜா. ஆமென். இத்தனை விஷயங்களையும் கூட, ஆமென், அல்லேலூயா, இத்தனை விஷயங்களையும் கூட இந்த ராஜா கண்டும் கூட இந்த ராஜாங்கெல்லாம் என்ன பண்ணல? ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படவே இல்லை. ஆமென். இப்போ தானியேல் காலத்தில் 2 ராஜ்யம் முடிச்சு. ஆனால் யோவான் காலத்தில் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா பாபிலோன் போயிடுச்சு, மேதிய பெர்சிய போயிடுச்சு, கிரேக்கம் போயிடுச்சு. யார் அவரை தூக்கி பத்ம தீவில் போட்டுக்கிறாங்க? ரோமன்ஸ். புரிஞ்சிச்சா? அப்பா புரிஞ்சிச்சா? யார் தூக்கி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க? ரோமர்கள். இப்போ ரோமர்களுடைய ஆட்சியும் முடியும். The final beast also will be destroyed. சிங்கங்காலி, பிறகு என்ன பார்த்தோம்? கரடி காலி, சிவிங்கி காலி. இப்போ என்ன மிருகனே தெரிலையா? அப்படி ஒரு மிருகம் ஒஸ்ட்டாக இருக்குது, இருப்பு கோலால் அடக்குது. ரோமர்களுடைய ரூலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி 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 ஒஸ்ட். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அராஜகம் முடிந்தவங்க. ஆமாம். இன்வெஸ்டிகேஷனுக்கு அங்கே போனால், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அங்கே போனால் போலீஸ் அவர்களை பிடித்தா மரணம் உறுதி. ரொம்ப கொடிதான மரண தண்டனைகள் விதித்தவர்கள் ரோமர்கள். சிலுவை மரண தண்டனை விதிச்சது ரோமர்கள். கழுமரம் கூரான ஒரு 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 குச்சி வச்சு அதில் ஆளுங்களை தூக்கி உட்கார வச்சுருவாங்களாம். அது அப்படியே பட்டக்ஸ் வழியாக உள்ளே ஏறி 2ஆக கிழிச்சிருமா. கூரான பயங்கரமான மரண தண்டனைகள். பெரிய பெரிய ஸ்டேடியமில் கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் விளையாடுறாங்களே, அந்த ஸ்டேடியம் கல்ச்சர் எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த ரோமர்கள் தம் ஊர் ஜனங்களெல்லாம் டிக்கெட் போட்டு உட்கார வச்சுட்டு ஒருத்தனை சிங்கம் முன்னாடி போட்டு சாகடிப்பாங்க. அதை ஊரே கைத்தட்டி சிரிக்கும். அப்படிப்பட்ட அரீனா கல்ச்சர் கொடுத்தது யார்? இந்த ரோமர்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர்
இந்த ரோமர்களையும் வீழ்த்துவார். ஆமென் சொல்லாமா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய ஆட்டுக்குட்டியானவருக்கு இருக்கிறது. 7 தலைகள் 7 கொம்புகள், தூஷணமான நாமம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது, கால்கள் கரடியின் கால்கள் போலிருந்தது, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல். வலு சர்ப்பமானது தனது பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது. நேத்து பார்த்த அந்த வலு சர்ப்பமும் இன்னைக்கு பார்க்குற இந்த மிருகமும் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேரும் நட்பு நீடிக்கிறாங்க. நேற்று பார்த்த அந்த வலு சர்ப்பம் இதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. ஆமென். எல்லா பவரும் கொடுக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. மொத்த பவரையும் கொடுத்து யூ கேன் யூஸ் இட். நீ எடுத்துக்கோ. என் பவரை வச்சு நீ என்ன பண்ணு? உலகத்தை ஆளுகை செய், உலகத்தை அழி, உலகத்தை என்ன வேணா என்ன பண்ணு, உலகத்தை டேக் ஓவர் பண்ணிக்க, கிறிஸ்தவர்களை என்ன பண்ணு, கொலை செய் என்கிற வல்லமை கொடுத்திருக்கிறது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருந்தது. இன்னைக்கு பார்த்த மிருகத்துக்கு எத்தனை தலை இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா டக்கு நம்ம சம்மனுக்குள்ளே போகலாம். 7 தலையில் எது காயப்பட்டிருக்கிறது? ஆமாம், இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஸ்டைலில் சொல்லணும், மறந்துடாதீங்க, இன்ஃபெக்ஷன் ரொம்ப டேஞ்சரான விஷயங்க. இந்த சிண்டுவரில் இன்ஃபெக்ட் ஆனால் கூட லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க? காலை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சாவுக்கு ஏதுவான காயம். ஆனால் யார் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்கன்னு தெரில, யார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரில, எந்த பிளாஸ்டிக் சர்ஜன் பிளாஸ்டிக் சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரில. காயம் என்ன படித்தான்? சுஸ்தமாகப்பட்டதும் பூமியில் உள்ள யாவரும். இப்போ புரிஞ்சுங்க, பூமியில் யார் இருக்கிறதுங்க? மனிதர்கள் மிருகத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். மிருகத்தை, மனுஷனுக்கு எப்போதும் நம்ம டேஞ்சரில் இருக்கணுங்க. மனுஷனை பின்பற்றலாம், தப்பு இல்லை. மிருகங்களை பின்பற்ற கூடாது, டேஞ்சர். போவோமா? பாம்பு கூட நம்பி போகலாமா? வாக்கிங்கு சிங்கத்து கூட போகலாமா? ஓநாய் கூட போகலாமா? மனுஷன் நம்பக்கூடிய சில மிருகங்களுக்கு தான் பெட் அனிமல்ஸ். ராஜா குதிரை மேலே ஏறி போவார், குதிரை தான் உயிரை கொடுத்துட்டு காப்பாற்றும். ஆனால் குதிரை பேர் இங்கே இருக்கா? இல்லையே. சிங்கமும் சிவிங்கியும் கரடியும், ஆமென், பெட் அனிமல், டாகி வளர்க்குறோம், அதை நம்பி போகிறோம். ஆனால் இங்கே அது இல்லையே. எல்லாரும் அந்த மிருகத்தை ஆச்சரியத்தோடு போனாங்களாம். இந்த மிருகத்தை சுகமாக்கிச்சு பாருங்க ஒரு பாம்பு, அதையும் வணங்கினார்களாம். கேட்டாங்களாம், இந்த மிருகம் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? இதுக்கு எத்தனை தலை தெரியுமா? எத்தனை கொம்பு தெரியுமா? இதோட யாரும் ஃபைட் பண்ண முடியாது. அட் அ டைமில் 2 சாமி வணங்கினாங்க. ஒரு சாமி சர்பம், இன்னொன்று எது? இந்த மிருகம். ஆனால் இந்த மிருகம் நல்லது பேசலைங்க. 5வது வசனம் சொல்லுது, பெருமையானவைகளை பேசு, ஸ்பீக்கிங் கிரேட் திங்ஸ், ப்ரைட்ஃபுல் திங்ஸ் அண்ட் பிளாஸ்ஃபமிஸ், கெட்ட வார்த்தை பேசுகிறது. 42 மாதம் யுத்தம் பண்ணக்கூடிய விஷயம் அதற்கு என்ன பண்ணிச்சான்? கிடச்சிச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 42 மாதம் அது பண்ணுது. 42 months. ஒரு நாள் 2 நாள் அல்ல, திருச்சபையே 42 மாதம் இட் கேன் ஃபைட். ஒரு நாள் சாத்தான் நம்ம கூட ஃபைட் பண்ணதுக்கே நம்ம இப்படி பயப்படுறோம், இப்படி வருத்தப்படுறோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆச்சு, இது யாரோட வேலை? சாத்தானோட வேலை அப்படின்றோம். கரெக்ட் தானே? எங்கள் வீட்டில் ஒரே சண்டை, இது என்னவா இருக்கும்? ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இது எத்தனை மாதம் ஃபைட் பண்ண போகிறான்? 42 மாதங்கள் அவன் மக்களை, திருச்சபையை அவன் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென். ஆமாம், கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால தம் திருச்சபையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, கர்த்தர் தம்முடைய மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த சதிகளில் இருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? God is protecting their people. இந்த வலு சர்ப்பம், இந்த மிருகங்களிடமிருந்து கர்த்தர் தம்முடைய மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். 42 மாதங்கள் அது ஃபைட் பண்ணாலும் அதால் ஜெயம் பெற முடியாது. அதனுடைய தலையில் உள்ள பிளாஸ்ஃபிமஸ் நேம், கெட்ட பேர், தூஷணமானதை பேசுது. அது நெத்திலையும் கெட்ட பேர், அது உடம்புலையும் கெட்ட பேர், அது பேச்சும் கெட்ட பேர். இவன் தாங்க அந்தி கிறிஸ்து. நம்ம யாரை தெரியுமா ஹீரோவாக பார்த்தோம் இவ்வளோ நாள்? டக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுகிறவன்,
எடுத்ததும் அநியாயத்துக்கு அடிக்கிறவனை தான் ஹீரோவை பார்த்தோம். எத்தனை பேர் அப்படி பார்த்துருக்கோம்? கெட்ட வார்த்தை பேசாதவர் நம்ம பார்வையில் ஒரு 0, அது பேக்கு அப்படின்வோம். ஆமேன். பரலோகம் யாருக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? கெட்ட வார்த்தை பேசுகிறவனுக்கா? தூஷணமான பரிசுத்தவான்களுக்கு. கடைசி அடி சாத்தானுக்கு. தூஷணமான நாமம் போட்டால் தான் பவர் என்று சொன்ன சாத்தானே நேரில் வரான். அவனுக்கே கர்த்தர் ஒரு பெரிய ஆபத்தை வச்சிருக்கிறார். அவன் காயப்படுத்தியிருக்கிறான். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக பேசினான், பரிசுத்த சபைக்கு விரோதமாக பேசினான், தேவனுக்கு விரோதமாகவும் பேசினான். ஜனங்கள் ஆனால் அவனை என்ன பண்ணாங்க? வணங்கினார்கள். ஜனங்களுக்கு பவர் இருந்தால் போதும். அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு வேணாம், அவனுக்கு என்ன இருக்கணும்? பவர் இருக்கணும். இப்படி பிளாஸ்பிமிஸ் பெருமையான காரியங்களை பேசினோம். இந்த பீஸ்ட் எல்லாரும் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருச்சு, பரிசுத்தவான்களோடு சண்டையிட்டது தாங்க மெயின் சப்ஜெக்ட் இன்னைக்கு. அவனுக்கு அழிவே பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்போது தான். ஆமேன். ஒரு கெட்டவன் கூட சண்டை போடுறது ஹீரோயிசம் இல்லை, நல்ல வகையில் சண்டைக்கு போடுவான் பாருங்க. அப்போ தான் கர்த்தர் இறங்குவார். அவர் ஏழைகளின் தெய்வம், அநாதைகளின் தெய்வம், கைவிடப்பட்டவர்களின் தெய்வம், திக்கற்றவர்களின் தெய்வம். பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கப்படும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சா. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாஷைக்காரர் மேலும் என்ன பண்ணுச்சு? போடப்பட்டிருந்தது. யாரெல்லாம் வணங்குவாங்களா? அதை ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உங்கள் பேரையும் என் பேரையும் ஆண்டவர் கிருபையாக நம்மை பாதுகாத்தார். இல்லை, எப்படி பாதுகாத்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எல்லாரும் வணங்குவார்கள். நீங்களும் நானும் வணங்கவே மாட்டோம், ஏன்னா நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குது. ஆமேன். சொல்லுங்கள் பார்க்கலாம் 5 முறை. ஆட்டுக்குட்டியானுடைய படிங்க ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்குது. ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது. திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு முறை கூட சொல்லிடலாமா? ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லலாமா? விசுவாசத்தோடு, மிகவும் மகிழ்ச்சியோடு. ஆமென். எல்லாரும் வணங்குவாங்க, ஆனால் நம்ம வணங்க மாட்டோம். ஏன்னா நம்ம பேர் எதில் எழுதப்பட்டிருக்கிறது? காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன். நான் இன்னைக்கு ஜீசஸை நம்ப மாட்டேன், ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், ஆனால் நான் சாத்தானை வணங்க மாட்டேன், எனக்கு சாத்தானை பற்றி தெரியும்னீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களை வணங்க வைப்பான். உங்கள் பேர் அதில் எழுதியிருந்தால் அவனால் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. வசனம் சொல்லுகிறது, சாத்தானுக்கு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களுக்கு மீது அதிகாரம் கிடையாது. மீது எல்லார் மீது அதிகாரம் இருக்குது, சகல ஜாதிகள் மீது, சகல பாஷைகள் மேலே இருக்குது, ஆனால் நம் மீது கிடையாது. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். சொல்லுங்க. நான் விசுவாசத்தோடு இருப்பேன், பரிசுத்தத்தோடு இருப்பேன், பொறுமையோடு இருப்பேன், விளங்குற வரைக்கும் இருப்பேன். சொல்லுங்க. விளங்கும் வரை இருப்பேன். என்னுடைய விசுவாசமும் என்னுடைய பரிசுத்தமும் இதிலே விளங்கும். சொல்லுங்க. என்னுடைய பரிசுத்தமும் என்னுடைய விசுவாசமும் இதிலே விளங்கும். இப்போ பார்த்தா இன்னொரு மிருகத்தை காண்கிறார். ஆமேன். நிறைய மிருகமாக கேட்டு குழம்பி போயிருக்குது. எந்த மிருகத்துக்கு எத்தனை தலை எத்தனை கொம்புன்னு இப்போ கேட்டால் நீங்களும் குழம்பிட்டீங்க, நானும் குழம்பிட்டோம். கவலைப்பட வேணாம். 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் சாட்சியின் வசனம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் 2 மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போட்டோம். டே, நீங்கள் எத்தனை தலைனா திருவாடா, அத்தனை தலையும் நொறுக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திலே இருக்குது. என் கையில் உள்ள பைபிளில் இருக்குது. போதும், ரொம்ப குழம்பிடாதீங்க. திரும்பி படிக்கும்போது கர்த்தர் நமக்கு இந்த ஞானத்தை தருவார். வேறொரு மிருகம், இந்த மிருகம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது. எப்படி இருக்கு? ஆனால் கிராஸ் பிரீட் ஆகிட்டுக்குது. ஆட்டுக்குட்டி ஒப்பாக இருக்கிறது. எத்தனை கொம்பு இருக்கு? ஆமாம், வலு சர்பத்தை போல பேசினது. ஆடு எப்படி கத்தோம்? அப்படின்னும். வலு சர்பம் எப்படி பேசும்? சவுண்டு கேட்குதுன்னா ஏதோ ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா பாம்போட சவுண்டு கேட்குது. கரெக்ட் தானே? என்ன பண்ணுவீங்க? சாவுக்கேதான காரியம் 6 சொஸ்தமடைந்த 3 மிருகத்தின் பூமி குடிகளையும் வணங்கும்படி செய்து. பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி. இப்போ 3வது மிருகம். இன்றைக்கி 3 மிருகம் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மிருகம் சமுத்திரத்துலேருந்து தோன்றி வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? 7 தலை, 10 கொம்பு, 10 முடி எல்லாம் இருந்துச்சுல. அடுத்தது ஒரு மிருகம் ஏறி வந்துச்சு. இன்னைய சாப்டரில் படித்தோமா? இன்னைய சாப்டரில் படிக்கல, நேற்று சாப்டரில் படித்த நீங்கள்
வலு சர்பத்தும் இதுவும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. புரிஞ்சிச்சா? இன்றைக்கி வந்ததில் ஒரு தலை அடிப்படிச்சு காயப்படுச்சு. நேற்று உள்ள சர்பம் என்ன பண்ணுச்சு? ஹெல்ப் பண்ணி அது இதை வணங்க வந்துச்சு, இது வணங்க வந்துச்சு. ஜனங்களுக்கு வேறு வழியில் எது வந்தாலும் வணங்குவாங்க, வணங்கிட்டாங்க. இப்போ ஒரு மிருகம் வந்திருக்கு, இதுவும் டீமா. அப்போ மொத்தம் எத்தனை பீஸ்ட் இன்றைக்கி சேர்ந்துருக்குது? ஆமேன். சொல்லுங்கள், எத்தனை பீஸ்ட் இன்றைக்கி சோர்ந்து வந்திருக்கு? 3 பீஸ்ட்டும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. 3 பீஸ்ட்டும் ஒருவரோடு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த 3 பீஸ்ட்டும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இந்த ஃப்ரெண்டான இந்த பீஸ்ட்டுகளெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதுன்னா, வலு சர்பத்தை போல பேசினது அது 2ஐயும் ஆமேன் வணங்கும்படி செய்தது. இது வந்து ப்ரொமோட் பண்ணுது. சாமி கும்பிட்டீங்களா? இல்லையே, அது போ. எத்தனை தலை? 7 தலை 10 கொம்பு. அந்த சாமியை கும்பிடு. இதை வணங்கு. இந்த கடல்லேருந்து ஏறி வந்துச்சே கடல் சாமியை வணங்கு. ஆமேன். ஒருவேளை நீ வணங்கலைன்னா வானத்துலேருந்து அக்கினி இறக்கணும்னு இறக்குது இந்த ஆட்டுக்குட்டி. என்ன இறக்குதான்? ஜனங்களை டெரிஃபை ஆகிட்டாங்க. அவ்வளோதான். அது வல்லமையாக இருக்குது, மோசம் போக்குது, ஏமாத்துது, கோயில் பண்ணுங்கன்னுது, குளம் கட்டுங்கன்னு சொல்லுது, ஒரு உருவம் வைங்கன்னுது, பவர்ஃபுல்லான வேலைகள்லாம் செய்யுது. இது ஒரு சொரூபம் செய்ய செஞ்சிச்சே ஒரு சிலை, அந்த சிலையும் பேசுது. சூப்பர்டா ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன இருக்குது? ஆடு 2 கொம்பு. யார் மாதிரி பேசுது? 3வது சாமி. 3 சாமி மாதிரி 3வது சாமி. இது செமையாக இருக்குது. இது 3ம் சேர்ந்து ஒரு சொரூபம் செஞ்சிச்சு. அடிபட்டுச்சே, அதோட பொம்மையை வச்சுட்டாங்க. அந்த பொம்மைக்கும் பவர் இருக்குது, அதுவும் பேசுது. ஜனங்க என்ன ஆவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது 16ஆம் வசனத்துக்கு வந்துட்டேன். சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் யாவரும் தங்கது வலது கையினால் நெற்றிகளினால் முத்திரை பெறும்படி செய்தது. அடடடடா, உன்னோட எல்லா பிளானும் இதுக்கு தானடா சாத்தானே. சமுத்திரத்துலேருந்து எழுந்து வந்த, நேற்று வந்த பாம்பை கூட்டு வந்த, ஆட்டுக்குட்டியை விட்ட, ஒரு சிலை செஞ்ச, பேசின, குதிச்ச, அற்புதம் அடையாளம்லாம் செஞ்ச. எதுக்கா? நெத்தியில் முத்திரை போட்டுக்கோ. பட்டை போட்டுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிறதுலாம் இல்லை. என்ன போட்டுக்க? டிஜிட்டலாக போட்டுக்கோ. QR கோடு உன் நெத்திலே போட்டுக்கோ. ஆமேன். சிப்பு எங்கே வச்சுக்கோ? நெத்தியில் போட்டுக்கோ. யார் சொல்கிறது? இது உனக்கு இப்போ அக்கினி வர வச்சு காட்டா அப்படின்னு வர வைக்குது. உடனே நம்ம போயிடுவோமா? போகக்கூடாது. வானத்துலேருந்து அக்கினி வர வச்சாலும் நீ கர்த்தர் கிடையாது. என் ஆண்டவர் அக்கினி வர வச்சு உனக்கு என்ன காப்பாற்றலை, தான் ரத்தத்தை சிந்தி காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் பாசத்தில் நம்ம ஓடுறோம், கரெக்ட் தானே? ஆமேன். ஹீரோங்க பின்னாடி போகிறோமா, அம்மா பின்னாடி போகிறோமா? ஒரு வாலிபத்தில் அப்படியே ஹீரோ படம்லாம் பார்ப்போம். ஆனால் வயசாகிட்ட பேர் யாரை தேடும்? எங்கள் அம்மா இருந்தால் நல்லா இருக்குமேனு. ஆமேன். கர்த்தர் பாசத்தினால் நம்மை மீட்டார், பவர்னால அல்ல. உன் அக்கினி எடுத்துட்டு நீயே போடா. சொல்லுங்க சாத்தானை பார்த்து, உன் அக்கினி எடுத்துக்கொண்டு நீயே போ, உன் அற்புதம் எடுத்துக்கொண்டு நீயே போ. தன் ரத்தத்தினால் என்னை என் இயேசு மீட்டு இருக்கிறார். அந்த ரத்தம் போதும். உங்க கையில் இருக்க வேண்டிய ஆயுதம் என்னதுங்க? இயேசுவின் ரத்தம், சாட்சியின் வசனம். இந்த 2 இல்லாமல் போகக்கூடாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டி இன்னொரு பவர் இருந்துச்சான். முத்திரை போடாதவங்க லேண்டு வாங்கவும் முடியாது, விற்க முடியாது. அரிசி வாங்கவும் முடியாது, அரிசி விற்க முடியாது. ஃபோர்ஸ் பண்ணிருச்சு. அப்போனா இதுக்கு கம்ப்யூட்டர் தெரியுது போல். என்கிட்ட வரும்போதே ஸ்கேன் பண்ணுது. இந்த ஆளுக்கு நெத்தியில் என்ன இல்லை? முத்திரை இல்லை. அதனால் இவர் லேண்ட் டாக்குமெண்ட் வாங்க முடியாது. எல்லா ஆஃபீஸ்லேயும் போய் போட்டுச்சா என்னன்னு தெரியல. ஆமேன். நம்ம யோவான் அந்த லக்கத்தை ஸ்டடி பண்ணி பார்க்குறாரு. அந்த QR கோடை ஸ்டடி பண்ணி பார்க்குறாரு. அந்த லிங்கை ஸ்டடி பண்ணி பார்த்தா 666ன்னு வருதான். 666 முத்திரை. இது வரைக்கும் யோவான் அவங்க படித்து சொல்லிட்டார். அவர் படித்து சொல்லலைன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப குழம்பிருப்போம். QR கோடை படித்து காட்டுட்டார், லிங்கை படித்து காத்துட்டார், டவுன்லோட் பண்ணி அந்த நம்பரை எடுத்து கொடுத்துட்டார், கால்குலேஷன்லாம் போட்டு படித்து கொடுத்துட்டார். எவ்வளோவா? 666. இதோடு நிறுத்தியிருக்காரு. சாத்தான் தான் பெரிய டீம் ஒர்க்கை போட்டு டெரரைஸ் பண்ணி கடலில் அந்த எழுப்பி கூட்டு வந்தான். 10 தலை கொடுத்தான், 7 கொம்பு கொடுத்தான், 7 கிரீடெல்லாம் கொடுத்து ஜனங்களை மிரட்டி 666 கொடுக்குறான். ஆனால் உங்கள் ஆட்டுக்குட்டியானவர், என் ஆட்டுக்குட்டியானவர், தேவ ஆட்டுக்குட்டியானவர் தம் ரத்தத்தை சிந்தி அன்பினாலே உங்களையும் என்னையும் மீட்டார். ஆமேன். அந்தி கிறிஸ்துனுடைய பலாத்காரம், அந்தி கிறிஸ்துனுடைய அராஜகம், அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்பதை யோவான் அப்போஸ்தலன் நம்ம காட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதங்கள் 2. ஆட்டுக்குட்டியின்
ரத்தம் சாட்சியின் வசனம். எழுந்திருங்க, நம்ம கர்த்தரை ஆராதனை செய்வோம். சாத்தானுடைய சதிகளை முறியடிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஓ, உங்களையும் என்னையும் காப்பாற்ற கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். திருச்சபையே, கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் மிகவும் நல்லவர். இந்த தேவன் எத்தனை பேருக்கு வேண்டும்? உங்களையும் என்னையும் காப்பாற்ற நம் தேவன் மிகவும் பெரியவர். ஓ ரீ ரா 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 ரே 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 ஏ ரே 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 ஷீ ரா 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 ரா. நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. நாமம் அது உயர்ந்தது, உம் நாமம் அது பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தோயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தோயரே, உம்மை உயர்த்திடுவே. தூயரே, தூயர் நீரென்றும். பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே அப்பா, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது உங்க தெய்வ ரகசியத்தை அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதாக அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அப்பா அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாத படிக்கு ஆவியானவரே நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க. என்னை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்கும் என்று இந்த நாட்கள் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அநேக பேரை சாத்தான் சிறை பிடித்து கொண்டு போவதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக பட்டயத்தினாலும் கொள்ளையினாலும் கொல்லப்பட்டு கொண்டு இருப்பதை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். பரிசுத்தவான்கள் அனைவரும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றும் விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த வேளையில் சாத்தான் நம்மளை அநேக முறை வஞ்சித்து நம்மளோட பொறுமையை இழந்து போகும்படியாக அநேக சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை கொண்டு நம்ம ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படியாக அநேக தந்திரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லி கொண்டிருக்கான், நாம் எச்சரிப்பின் சத்தமாய் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்ம பொறுமையை அதிகமாய் காத்து கொள்ளணும். அந்த சாத்தானை பார்த்து எதிர்த்து பேசக்கூடிய அந்த வல்லமை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்து இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? எத்தனையோ இடத்துல நம்ம பொறுமையை இழந்து போய் இருக்கலாம், விசுவாசம் கூட இல்லாதபடியாக நம்ம இருந்திருக்கலாம். இந்த வேலையில் ஆண்டவர் நம்மை பெருக்கிக் கொள்ள சொல்லுகிறார். நம்ம பொறுமையாக ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? பரிசுத்தத்தை இன்னும் எப்படி நம்ம காத்து கொள்ள வேண்டும்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நம்ம பொறுமையை இழந்து எத்தனை இடத்துல கோபப்பட்டு இருக்கிறோமே, சாத்தா தந்திரமா வலை விதைத்ததை மறந்து நம்ம பொறுமை இழந்து கோபத்தினால நம்ம எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கிறது. பரிசுத்தத்தை இழந்து நாம் நின்று கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவர்கிட்ட நெருங்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு நம்மளோட வியாதி நம்மளை மேற்கொள்ளுதே. இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? அப்பா, நான் உன் பாதத்துல பொறுமையா காத்து இருக்கிறேன்ப்பா, பரிசுத்தத்தை நான் காத்து கொள்கிறேன்ப்பா. உங்க ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு என்னோட சூழ்நிலை மாறி இருக்குதுப்பா. இந்த வேலையில நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா. உன் பாதத்தை நான் பிடித்து கொள்கிறேன்ப்பா. பரிசுத்தத்தை நான் காத்து கொள்கிறேன். விசுவாசத்தை நான் பெருக்கிக் கொள்கிறேன். அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்கலாமா? நாமம் மிக உயர்ந்தது உம் நாமம், அது சிறந்தது உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் போடும் தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவே. தூயரே, தூயர் நீரென்றும். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தவான்கள் அனைவரும் அப்பா, நாங்கள் உங்க நாமத்தை உயர்த்தி 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 உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இப்பொழுது உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் இதோ இந்த வேளையில் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா, எங்க பொறுமையை இழக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் வருதுப்பா. இதோ அநேக கோபங்கள் வருதுப்பா. அந்த பிசாசை பார்த்து இப்பொழுது நாங்க பேசுகிறோம் அப்பா. எங்களுக்குள்ள இருந்து தந்திரமா கிரியை செய்கிற பொல்லாத சாத்தானே எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம் அப்பா. எங்களை விட்டு அகன்று போகும்படியாக கட்டளையிடுகிறோம். இதோ எங்களுக்குள்ள வியாதி, விசுவாசம் கூட
கூடாதபடிக்கு எங்களுக்குள்ள வியாதி இருக்கேப்பா. அந்த வியாதியை பார்த்து இப்பொழுது பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மறைவதாக. விசுவாசம் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தை கொண்டு கட்டளை எடுக்கிறப்பா. இதோ இந்த வேலை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பேர் வியாதியில படுக்கையில இந்த வேலையில எழுந்துக்க கூட முடியாம இருக்கிற அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால வியாதி மறைவதாக. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று இந்த வேலையில ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஓ ரிகாபா ஷாபா பாபா 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 பாபா. ஓ ரிகாபா ஷாபா ரபா ரபா ரபா. அநேக பரிசுத்தவான்கள் எழுந்து நிற்க கூடாதபடிக்கு பிசாசு தந்திரமாய் வலை போட்டு கொண்டிருக்கிறார். ஓ ரிகாபா ஷாபா பாபா 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 பாபா. ஓ ரிகாபா பாபா 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 பாபா. ஓ ரிகாபா ஷாதா ரபா 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 ரபா. இதோ அந்த தந்திரமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இதோ சபையை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சபையை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இதோ விசுவாசிகள் அநேக பேர் தந்திரமாக இதோ அவங்களோட சூழ்நிலைகள் கட்டி சிறைப்படுத்தி இருக்கிற அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. ஓ ரிகாபா ஷாபா பாபா 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 பாபா. இதோ எழுப்புதல் தீ இப்பொழுது அனல் மூட்டிக் கொண்டு இருக்கிறது. ஓ ரிகாபா ஷாபா பாபா பாபா பாபா. ஓ ரிகாபா ஷாபா பாபா. தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கிக் கொண்டு இருக்கிறது. ஓ ரிகாபா பாபா பாபா. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருப்பான். பழையவள் எல்லாம் ஒழிந்து போவதாக. இப்பொழுது பழைய காரியங்கள் மறைந்தது. இதோ புதிய காரியம், புதிய அபிஷேகம் இப்பொழுது ஆண்டவர் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். அபிஷேகம் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். இதோ வந்தவர்கள் மேலேயும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் மேலேயும் இப்போது அபிஷேகம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. ஓ ரிகா பா 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 பா. ஆண்டவர் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். இன்றைக்கு புதிய அபிஷேகம், புதிய தரிசனம், புதிய காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்க போகிறார். நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவர் கிட்ட கேட்கலாமா? ஓ ரிகா பா ஷா பா 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 ஷா தா ரா பா 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 பா. ஓ ரி தா ரா 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 பா 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 பா. அப்பா உங்க அபிஷேகத்தை எங்கள் மேல நீங்க ஊற்றுனமைக்காக அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இன்று முதல் உமக்காக இன்னும் பக்தி வைராகியமா நாங்க பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கக்கூடிய கிருபையை நீங்க கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்குள்ள ஒரு பொறுமையை கொடுத்தீரப்பா, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்க விசுவாசத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அப்பா இந்த கிருபையை கொடுத்தீரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென்.
இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்ய போகிறோம். நம்ம எல்லாருமே காதுகளில் கை வைத்துக்கலாம். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சொல்லலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணம் நேரிடராயினும் மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாம் ஜெயிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.